ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்மியான, கலர்ஃபுல்லான, ஹெல்தியான ஒரு அடை ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் வச்சு அடை ரெசிபி பண்ண போகிறாங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம அரிசி, பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு பண்ணணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு இமீடியட்டாக இப்போ நினச்சிங்கன்னா கூட அந்த ரெசிபி நம்ம அழகாக பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி தான் பண்ண போகிறோம். பசங்களுக்கும் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க, 1 அல்லது சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் 2 பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். நமக்கு ஒரு 3 விசில் விட்டாலே போதும், சூப்பராக வெந்துடும். ஸோ தண்ணி ஊற்றி நமக்கு உப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வேக மட்டும் வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 2 கப் அளவுக்கு, அரிசி மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு, இஞ்சி ஒரு துண்டு குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 நறுக்கி அதையும் குட்டி பீசஸாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் நமக்கு இதாகிடுச்சு, கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்படி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவுலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ரொம்ப காரமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அதேமாதிரி பெரிய வெங்காயம் 1 நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நல்லா நிறைய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அடன் பண்ணும்போது மாவு நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது மாவோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம அடமாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கே இருக்கட்டும். ஏன்னா பீட்ரூட் சேர்க்கலை. ஸோ அதனால் இந்த பதத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஆறின பிறகு அப்படியே நம்ம பீட்ரூட் அதே தண்ணி அந்த வேக வச்ச தண்ணியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இப்போ அதையும் அந்த அரைச்ச பேஸ்ட்டு மாவோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தண்ணி தேவையில்லை. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்க்கலையும் சரியாக ஊற்ற வரலை அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமலே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த பத்துக்கு நமக்கு மாவு இருந்ததுன்னா சூப்பராக வரும் நமக்கு சுடுறதுக்கு. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு சுட வச்சுட்டு நல்லா நம்ம தோசையாக அடையாக நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மாவு ரொம்ப போட்டு தேய்க்காமல் நல்லா இது மாதிரி நல்லா மெத்து நம்ம அடை எப்படி ஊற்றுவோம் இல்லையா, அடை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் சுற்றி நெய் விடுறதுனாலும் நம்ம நெய் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மேலே தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எதுவும் சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறுமனே ஆனியன் மட்டும் சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் இல்லை வேறு ஏதாவது முட்டைக்கோஸ் அது மாதிரி காயெல்லாம் எதுவும் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இது பீட்ரூட் நம்ம சேர்த்துருக்கறனால அது ஒன்றுமே போதுமானது தான். நான் ஜஸ்ட்டு மேலே சும்மா ஆனியனும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே மாவில் சேர்த்துருக்கோம். ஆனியன் எல்லாமே, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ சும்மா ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி மேலே போட்டிருக்கேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பாருங்கள், பிஞ்சியெல்லாம் போகாமல் நல்லா சூப்பராக திருப்பி போடுறதுக்கு வருது. மாவு இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா நமக்கு நல்லா திருப்பி போடுறதுக்கு நல்லா வருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துடும். ஏன்னா கடலை மாவு, அரிசி மாவில் உள்ளே இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். பீட்ரூட் மட்டும் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அது வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான, சுவையான, எம்மியான, ஹெல்தியான பீட்ரூட் அடை தோசை நமக்கு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் சைடிஷாக தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனவே சாப்பிட்லாம். சைடிஷ்லாம் எதுவுமே தேவையே இல்லை. மேலே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால நல்லா மொறுமொறுனே இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி அடை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஃபஸ்ட் நம்ம ஊற்றிட்டு கூட மூடி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மேலே மூடி போட்டு கூட கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு ஆனால் திருப்பி போட்டுடணும்.
வெந்திருக்கும். ஏன்னா மேல் பகுதி கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சோன்னா நல்லா வெந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கூட நம்ம மூடி போட்டுட்டு அப்புறம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு பசியில் வர பசங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். ஏன்னா பீட்ரூட்டில் நல்லா வேக வச்சிட்டோம், அதனால் நமக்கு அந்த பச்சை வாசம்லாம் வராது. வேக வைக்காமல் நீங்கள் பச்சையாக அரைச்சி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வரும். அதுக்காக தான் வேக வச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான ஹெல்தியான பீட்ரூட் அடை தோசை தயாராகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் தான் மீட் பண்ணுறேன். பாய்.